ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இதில வந்து ராணுவ பத்தி பேசலாம். ராணுவ வந்து 2 நாளா செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே டாஸ்க்லேயே வந்து விஷால், சத்யாலாம் லவ் கன்டென்ட் பண்ணும்போது, "நீ வேற ஏதாச்சும் பண்ணுன்னு மாத்தி பண்ணுன்னு" சொல்லும்போது, "நான் மட்டும் ஏன் பண்ணணும்? எனக்கு தோன்றத நானும் பண்ணணும். நான் மட்டும் ஏன் வேற மாரி பண்ணணும்? ஏன்னா நீ மக்கு பையன்" அப்படின்ற மாரி சௌந்தர்யா ரொம்பவே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அன்ஷிதாவும் வந்து ராணுவ திட்டுற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே சுத்தி ரவுண்ட் அடிச்சு வந்து ராணுவ டார்கெட் பண்ணாலும், ராணுவ நான் எனக்கான ஸ்டாண்ட் எடுப்பேன். சுத்தி எல்லாரும் என்ன பகச்சுக்கிட்டு நின்னாலும் பரவால்ல. நான் வந்து எனக்கான என்ன பகைச்சுக்கிட்டு நின்னாலும், நான் வந்து எனக்கான ஸ்டாண்ட எடுப்பேன். எத்தனை பேர் பகையா நின்னாலும் அப்படின்னு அருண் கிட்ட சொல்லுவாரு. அருண் வந்து அத வைஸ் பிரின்சிபல்ன்ற பட்சத்தில, "நீ பார்த்துக்கோ. நீ வந்து இப்ப அந்த குரூப் கூட சேர்ந்து இல்லாம நீ தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறன்னா, அது ஓகேவா உனக்கு?" அப்படின்னவன்னா, "இல்ல எனக்கு ஓகே தான். நான் இதுல ரொம்ப தெளிவா இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து வைஸ் பிரின்சிபலும், "சரி ஓகே. அப்ப நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணு." அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த 2 நாளா வந்து ராணுவ நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாரு. இதுல வந்து இந்த லவ் கன்டென்ட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சௌந்தர்யா, ரயான் அப்படி போகுது. விஷால் வந்து அன்ஷிதா, தர்ஷிகா கூட அந்த மாரி போகுது. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து லெட்டர் கூட குடுத்துருப்பாங்க விஷாலுக்குன்னு பாய்ஸ் டீம் கூட அவர் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் சத்யா வந்து பவித்ராவ பண்ணுவாரு. ஆனா ராணவ் வந்து என்ன சொல்றது? ஒன் சைட் லவ்வா அப்படி போகிற பட்சத்தில அ சத்யா, ராணவ் அப்படிங்கிற மாரி அது போகும். ஒன் சைட் லவ் அப்படிங்கிற மாரி. ஸோ வந்து இந்த மாரி லவ் கன்டென்ட் போகும்போது, அ ராணவ் தான் வந்து பவித்ரா ஒன் சைடா பண்ணுவாரு. ஆனா, பவித்ரா சத்யாவ பண்றாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா, இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் அதே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 2 பாய்ஸும் சண்ட போடுற மாரி, அந்த மாரி போகுது. ஸோ, இந்த மாரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ, இது வந்து அந்த தீபக்குக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் குடுப்பாரு இல்லைங்களா? பிக் பாஸ். ஸோ, அதில இன்னுமே ஜாஸ்தியா போயிடும். ரொம்ப கசகசன்னு போயிடுங்க அந்த டாஸ்க்கு. ஆக்சுவலி ஜாக்லின் குடுத்த டாஸ்க்க வந்து அழகா அவங்க வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. ஆனா, தீபக்கு குடுத்த டாஸ்க்க வந்து கன்ஃபெஷன் ரூம்ல சீக்ரெட் டாஸ்க்குன்ற பேர்ல பிக் பாஸ் கூப்ட்டு குடுத்தாலும், எப்படி போகுது அப்படின்னு தீபக் கேட்பாரு. தீபக் கேட்கும்போது, "இல்ல நேத்து கொஞ்சம் ஓகேவா போச்சு. இன்னைக்கு வந்து வேற மாரி இருக்கு." அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஜாக்லின் வந்து மாறலுங்கிற பேர்ல எல்லாரையும் வச்சு செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அத மீன் பண்ணுவாரு. இன்டைரக்ட்டா. சரி ஓகே. அப்ப வந்து அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க கம்முனு இருப்பீங்களா? நீங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ் பவர நீங்க காட்டலாம்ல மாரி உசுப்பேத்தி விட்டுருவாரு. ஆனா இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து நீங்க ஸ்பை தானே. ஏற்கனவே அவருக்கு ஸ்பை ரோல் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ பிரின்சிபலுக்கான ஸ்பை அப்படிங்கிற மாரி தான் இருக்கிற பட்சத்தில, என்னன்னு சொன்னா, நீங்க வந்து என்ன பண்ண முடியுமோ, இந்த டாஸ்க் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா ஆக்க முடியுமோ, என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு பவர குடுத்துருவாரு. ஜாக்லின் குடுத்தா மாரி. ஆனா ஜாக்லினுக்கும் பிக் பாஸ்க்கும் தெரிஞ்ச மாரி மட்டும் அது இருக்கும். வெளில போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுக்கு தெரியல. லைவ்ல 24/7 பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா தீபக் குடுத்த டாஸ்க்ல தீபக்கால அத தனியா பண்ண முடியாது அப்படிங்கிறபோது, இல்ல வந்து தீபக் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கூட அதாவது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது தெரியணும், ஸ்டாஃப்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ இவரு என்ன பண்ணார்னா, எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் உட்கார வச்சு பேசிட்டு என்ன பண்ணலான்னு பண்ணான். ஆனா இவரு ஃபர்ஸ்ட்டு போயே யார்கிட்ட கன்வே பண்றாரு? முத்து கிட்ட தான் கன்வே பண்றாரு. முத்துவோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் அந்த டாஸ்க் போகுது. கசமுசான்னு போகுது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல பண்ணுங்கன்னும்போது, அந்த லவ் கன்டென்ட்டே வந்து புரொடெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிடுது. ஒரு சிலர் வந்து லவ் வந்து ஓகேன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஓகே இல்லன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல லவ் பண்றது. அதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ஸ்டாஃப் எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. மஞ்சரிலாம் அழவே ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ராணவ்லாம் வந்து கொஞ்சம் பர்சனலா போய் நாமினேஷன் ப்ராசஸ் அப்படி இப்படின்லாம் போயிடுவாரு ஜாக்லின் கிட்டலாம். ஸோ வந்து ரொம்ப ஓவரா அது போகும்போது, இந்த இடத்துல தீபக் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க்ன்னு சொல்லி குடுத்தாலே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அத எடுத்துன்னு வந்து முத்துக்கிட்ட சொல்லி முத்து ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஸோ பாய்ஸ் டீமோ, கேர்ள்ஸ் டீமு 2 ஸ்டூடண்ட் சைடுமே இருக்கிற பட்சத்திலயுமே, நீ முத்தோட ஸ்ட்ராட்டஜில தான் அது போகுது. ஸோ இத வந்து உள்ள வந்து தீபக், ராணவ் எல்லாமே பேசும்போது கூட, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கான ப்ளே எடுத்து பண்ணணும் அப்டின்னாலுமே, அங்க முத்துவோட மைண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா ஜாக்லின் கிட்ட சொன்ன விஷயத்துல, ஜாக்லினுக்கு மட்டும் சொன்னாரு. ஜாக்லின் மட்டும் அத ப்ளே பண்ணாங்க. ஜாக்லினுக்கு மட்டும் அது தெரியும். ஸோ உங்கள எந்த அளவுக்கு பிக் பாஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் அப்போ வந்து இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும், ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான சுய புத்தியோட விளையாடுறது, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட விளையாடுறது யாருன்னு பார்த்தா, ஜென்ஸ் சைட்ல முத்துவும், கேர்ள்ஸ் சைட்ல ஜாக்லினும் மட்டும் தான். ஆனா ஜாக்லின் வந்து அவங்க ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும், இல்ல யாருக்கு வந்து அங்க வந்து யார் அழுதாலும், இல்ல இது இப்படி பேசியிருக்க வேணான்னு சொன்னாலும், அவங்க டைரக்ட்டா பேசிடுறாங்க. முத்து எல்லா இடத்துலயும் அப்படி பேசுறாரா? விஷால் அப்படி பேசியிருக்காரா? தீபக் அப்படி பேசியிருக்காரா? வெறுமனே டாஸ்க்குன்னு வந்தா ஏதாவது கார்னர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்றாரு. அப்படி இருக்க பட்சத்தில முத்துவும் சேஃப் கேம் தான் ஆடுறாருன்னு நான் சொல்லுவேன். ஜாக்லின் இந்த விஷயத்தில எவ்வளவோ பெட்டர். அவ்வளோதான். அப்படி இதுங்க திருப்பி திருப்பி ஜாக்லின் சப்போர்ட் அப்படின்னு வர பட்சத்தில நெறைய விஷயங்கள் ஜாக்லின் பத்தி வரமாட்டேங்குது. பிக் பாஸே இது வந்து பிக் பாஸ் வந்து ஜாக்லினுக்கு ஃபேவர் பண்றாரான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா சீசனுக்கு இது மாறுபடும். ஒவ்வொரு சீசன்லயுமே ஒருத்தங்கள திட்டி திட்டி தான் மேலுக்கு போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாலாம் அவ்ளோ ஹோஸ்ட் வந்து டோஸ்ட் பண்ணுவாரு. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க. இப்ப இந்த சீசன்லயுமே முத்து கூட ஒரு சில வாரம் நாமினேஷன்ல வரல. ஆனா, ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன்ல வர்றது பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் தான்.
அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரி, வெளில இருக்க ஆடியன்ஸ் வந்து காப்பாற்றி விட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஓட்டுங்கிற பேரில் பிக் பாஸும் வந்து ஜாக்லின் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வீட்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டில் அவங்க அது கன்சிஸ்டண்ட்டாக அதை கொண்டு போகிறாங்க. ஒரு ஃப்ளோவில் இவங்க வாரம் வாரம் ஒருத்தர் ஒரு கேம் மாற்றும்போது அவங்க அப்படி மாற்றுற மாதிரி தரல. அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியோட அது ஒரு லுக் சட்டிலாக தான் கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்றது கசகசன்னு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதில் தீபக் என்ன பண்ணாருன்னு கேட்டால் தீபக் ஒன்றுமே பண்ணல. முத்துக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு வேடிக்கை பார்த்தாருன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? மேனஸ்ன்னு எதாவது கொடுத்துருந்தா மேபி பண்ணியிருப்பார் போல். இது இந்த மேனஸ்குள்ளே வரல, லவ் கண்டென்ட்னு வரும்போது அதனால சைலண்ட்டாக இருந்தாரோ என்னமோ தெரியல. ஓகேங்களா? இது இப்படி போச்சு. அதுக்கப்புறம் என்எஃபிக்கான அந்த டாஸ்க் வந்துச்சு, அந்த பால் டாஸ்க். அது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அந்த ஒரு இதுக்குள்ளே நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த பாலை வந்து மெதுவாக மேலே கொண்டு வந்து அப்புறம் வெளில கொண்டு வரணும். அதில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா தான். இதில் வந்து இந்த சைடு 5 பேர் போவாங்க. சாச்சனா, ரியா, ரயன், அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா போவாங்க. தர்ஷிகா போகலை. ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது பவித்ரா தான். பவித்ரா வந்து இந்த மாதிரி இந்த பாலை ஃபஸ்ட்டு நான் கீழேருந்து மேலே எடுத்துறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமா சேர்ந்து எடுத்தால் அது வராது அப்படிங்கிற மாதிரி அது சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த பிளான். முத்து, தீபக், அப்புறம் சத்யா, விஷால், ராணவ் தான் இந்த சைட் பாய்ஸ் டீம் போவாங்க. அவங்க ஒன்று போட்டுருவாங்க, இன்னொன்று இவங்க போடுறதுக்குள்ளே பஸர் அடிச்சிருவாரு. இங்கேயுமே பஸர் ட்விஸ்ட் எப்பயுமே பிக் பாஸ் வைப்பாருங்க. அது நீங்கள் டாஸ்க்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டாஸ்க்கை யார் வின் பண்ணணும்னு பிபி டீம் தான் டிசைட் பண்ணணும். இந்த சீசனில் அது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமாக இருக்கலாம். ஓகேங்களா? மற்ற சீசன்ஸில் தான் அது இண்டிவிஜுவல் கேமாக தான் போகணும். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிபி டீமுக்கு பண்ணுறதுக்கு. போன சீசன்லேயே இண்டிவிஜுவல் கேம்னு ஒருத்தருக்கு பார்ஷாலிட்டி காமிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு. இப்போ பாய்ஸ் டீமாக கேர்ள்ஸ் டீமான்னு வரும்போது அவங்களுக்கு அது பெருசாக அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களும் அந்த அந்த விளையாட்டை விளையாடிடுவாங்க. ஏன்னு கேட்டால் உள்ளே இருக்கவங்களுக்கு டைம் தெரியாதுங்க, அது எவ்வளோ நேரம் அந்த டாஸ்க்கு போகும்னு. ஸோ இவங்க விளையாட்டு சுவாரஸ்யத்தில் போட்டோன்னே நெக்ஸ்ட் பால் போடலாம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் பால் போடுறதுக்கு கேர்ள்ஸ் டீம் போட்டோம் வெயிட் பண்ணி பஸர் அடிக்கலாம்னு அடிப்பாங்க. இல்லை பாய்ஸ் டீம் போட்டாங்க, கேர்ள்ஸ் டீம் போட்டுகிட்டே ட்ரை பண்ணுறக்கும் போது அடிச்சிடலாம் அப்படின்னாலும் பஸர் அடிப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கவங்களுக்கு டைம் தெரியாதுங்க பட்சத்தில் நம்மளுக்கும் அந்த டைம் தெரியாதுன்னும் போது அந்த டாஸ்க்கை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோங்கிறது பிபி டீம் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? நேற்று சிவகுமார் டாஸ்க்லேயும் அப்படி தான் இருக்கும். அந்த பால் கீழே விழலைன்னா வந்து முத்து வந்து சொல்கிறாரு நம்ம வின் பண்ணியிருக்கலாம், இப்போ வந்து நம்ம டஃப் கொடுத்தோம் அப்படின்னு. அங்கேயுமே சிவகுமாரை தீபக் திட்டினாருன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வகையில் நான் தீபக் இந்த இடத்துல ஓகேன்னு தான் சொல்லுவேன். சரி ஓகே, அவர் மைண்டில் பட்டதை அந்த இடத்துல பேசிட்டாரு. சௌந்தர்யாவையும் மைண்டில் பட்டதை பேசிட்டாரு, சிவகுமாரையும் பேசிட்டாரு, இல்லை எல்லாருக்கிட்டையுமே அவர் அப்படி பேசிட்டாருன்னு. ஆனால் முத்து என்னங்க பண்ணுறாரு, சௌந்தர்யா விஷால் பேசும்போது பின்னாடி போய் பேசுகிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிவகுமாரையும் வந்து அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காத மாதிரி பேசிட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம், நான் விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாய்ஸ் டீமில் அன்ஷிதா கிட்ட, அதுக்கப்புறம் அங்கே விஷாலோ யாரோ சத்யாவோ யாரோ இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுகிறாரு. இதுக்கு நீங்கள் முன்னாடியே பேசியிருக்கலாமே தீபக் மாதிரி. அப்போ அந்த இடத்துல தீபக்கே எவ்வளோ பரவாயில்ல, தீபக் முத்துன்னு வச்சா. அதுவும் எப்படி அவர் சொல்கிறாரு, அது கிடுகிடுன்னு ஆடுது கை அப்படின்றதுல ஒருத்தவங்களோட பிஹேவியர் கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லைங்களா, அவங்களோட எமோஷனலை டேமேஜ் பண்ணுற மாதிரி இல்லைங்களா. அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இன்ட்ரோலையோ ஏதோ ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார் சிவகுமாருக்கு அந்த வீக்னஸ் இருக்குன்னு. மேபி அவர் போகாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் கேமுன்னு வந்தப்புறம் போகலாங்கிறதே ஒரு காரணம் வச்சு நாமினேட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்மளும் ட்ரை கொடுக்கலான்னு போயிருக்கலாம். சரி, அவருக்கு அந்த வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், இல்லைனா இது இந்த மாதிரி டாஸ்க்கு ஓகேவா இருக்குமா பாருங்கன்னு கன்சிடர். நீங்கள் தான் பாய்ஸ் டீம் மொத்தமையாக பேசி டிசைட் பண்ணுவீங்களே, பேசியிருக்கலாம். சரி ஓகே, அவர் பண்ணிட்டாரு வந்துட்டாரு, சரியாக பண்ணலை, ஓகே. இப்போ நீங்கள் வந்து தீபக் ஹாஷா சொன்னதே நீங்கள் வந்து இல்லைனா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் அங்கே சமாதானப்படுத்தாமல் அங்கே அதை சரி பண்ணாமல் உள்ளே வந்து அவரை பின்னாடி நக்கல் அடிச்சிட்டு தான் இருக்கீங்க. அதுவும் கிடுகிடுன்னு ஆடுது அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து அன்ஷிதா கிட்டெல்லாம் அதெல்லாம் சொல்லும்போது அங்கே சத்யா வேறு யாரோ கூட இருக்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி திட்டின தீபக்கே எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பின்னாடி வந்து பேசுகிறதுக்கு அவர்கிட்ட உங்களால் பேசி அப்போ முத்துவேன் இப்படி சொல்லிட்டாருன்னும் போது முத்து அடுத்த வாட்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் கார்னர் பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்களும் சேஃப் கேம் தானே ஆடுறீங்க. அப்போது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில முத்து பற்றி. நீங்கள் பின்னாடி போய் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசுங்களேன் முத்து. அப்போ விஷால் பண்ணுறது தான் நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ விஷால் உங்களை பற்றி பேசுகிறார், நீ மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்க. அதுவும் அன்ஷிதா கிட்டலாம் இல்லை சேச்சி நம்ம வந்து அந்த பாயிண்ட் வின் பண்ணது இருக்குல்ல 3 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அவர் கீழே போடாமல் ஃபஸ்ட்டு பிள்ளையே அப்படி இப்படி கிடுகிடுன்னு ஆடினார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இன்னொரு வாட்டி அது மாதிரி பண்ணும்போது அந்த பால்ஸ் கீழே விழுந்தால் நம்ம வின் பண்ணலை, இருந்தாலும் வந்து டஃப் கொடுத்தோம், செம்ம டஃப் கொடுத்தோம், கேர்ள்ஸ் வந்து ஏதோ லக்கில் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இது நியாயமா? முத்து ஃபேன்ஸ் எல்லாம் நான் கேட்குறேன். ஜாக்லின் இதை பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், பின்னாடி போயிட்டு கேர்ள்ஸ் டீம் யாரும் சரியாக ஆடல, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு உங்கள் ஃபேவரட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்குவீங்களா? நான் வந்து யார் ஃபேனும் கிடையாது. நியாயம்னா நியாயம் பேசணும்ல. அது எப்படி முத்துக்கு வந்தால் வந்து ரத்தம், ஜாக்லினுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எனக்கு தெரியல. அப்போ பாய்ஸ் டீம் ஒரு மாதிரி கேர்ள்ஸ் டீம் வருவானா இந்த சீசனே இப்படி தான் போகும். நம்ம வீடியோஸ்லேயும் போட்டிருக்கோம், மேல் ஃபெமினிசம் வெஸ்ட் ஃபெமினிசம்னு ஒன்று போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த சீசன் இப்படி தான் போகும். இதில் குறைஞ்சபட்ச நியாயத்தோடு யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் கேமே தவிர இது வந்து ஈகோவாக தான் போகும்.
ஒன்று மேல் ஈகோ வெஸ் ஃபீமேல் ஈகோ அப்படி தான் போகும். அதுலேயும் வந்து காசிப் பேசிட்டு அப்படிலாம் பண்ணாமல் சேஃப் கேம் ஆடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து முன்னாடி நின்று தப்போ சரியோ அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அந்த கேமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் போடுங்க கைஸ். தேங்க்யூ.